வராகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த பதிவு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுன்னே சொல்லலாம். நாம கேட்ட வரத்தை உடனடியா கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்க பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரே ஒரு புள்ளி மட்டும் வச்சாலே போதும். இந்த டெக்னிக்கு நீங்க எந்த ஒரு ஹீலிங் கோடையும் பயன்படுத்த வேண்டாம். எந்த ஒரு ஏஞ்சல் நம்பரையும் எழுத தேவையில்லை. எந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டையும் நீங்க சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அப்ப என்னதான் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே ஒரு புள்ளி வச்சா மட்டும் போதும். உங்க வேண்டுதல் உடனடியா நிறைவேறும். நீங்க கேட்ட வரம் உடனே உங்களுக்கு கிடைக்கும். என்ன வரம் கேட்டாலும் அது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அதுக்காக நியாயமில்லாத வேண்டுதல்கள், அதாவது இயற்கைக்கு முரண்பாடான வரங்களை நீங்க கேட்க கூடாது. நம்ம சக்திக்கு உட்பட்டு, இயற்கைக்கு உட்பட்டு நியாயமான விஷயங்களை நீங்க கேட்கும் போது நிச்சயமா உடனே உங்களுக்கு கிடைக்கும். பணத்தையும் வேகமா இது நமக்கு ஈர்த்து கொடுக்கும். இந்த வீடியோல நான் சொல்ல போற இந்த பரிகாரத்துக்கு நாம பூஜை செய்யணும், வழிபாடு செய்யணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா குளிக்காம இருந்தா கூட இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். அதே மாதிரி யாரு வேணாலும் செய்யலாம். எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். ஆண்கள், பெண்கள் இப்படி எல்லாருமே செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். நீங்க நான்வெஜ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்டுல எங்க இருந்து வேணாலும் செய்யலாம். பூஜை அறையில விளக்கு ஏத்தி வச்சுட்டு தான் செய்யணுங்கிற அவசியம் கூட கிடையாது. அதே மாதிரி நீங்க ஆபீஸ்ல இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்க சொந்தக்காரங்களோட வீட்டுல இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்படி இந்த பரிகாரத்துக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இருந்தாலும் என்னுடைய சஜஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, குளிச்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அடுத்ததா உங்க வீட்டுல இருந்து இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. ஏன்னா ஒரே ஒரு தடவை மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். அதாவது ஒரு நாள்ல ஒரே ஒரு டைம் மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நேரத்துல நாம செஞ்சோம்னா இது இன்னமுமே நமக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். சரி, இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேப்பர் தேவைப்படும். ஸ்டிக்கி நோட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நான் முடிஞ்சா உங்களுக்கு பிக்சர் அட்டாச் பண்றேன். அந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. அப்படி ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாம் என்கிட்ட கிடையாது, அது என்னன்னே எனக்கு தெரியாது, வேற என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம உள்ளங்கை அளவுக்கு சின்ன சைஸ்ல நீங்க பேப்பர் எடுத்துக்கோங்க. கோடு போடாத பேப்பரா எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு நமக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, இந்த ரெண்டு பேனால எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே செய்யலாம். இன்னைக்கு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்துகிட்டே தான் இருக்கு. அது பணம் சம்பந்தப்பட்ட வேண்டுதலா இருக்கலாம். ஒண்ணு பணவரவு அதிகரிக்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அப்படி இல்லைன்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்றதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காகவும் செய்யலாம். தொழில வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னு சொல்லும் போது கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும், வறுமை விலகிறது, வீண் வரைய செலவுகள் குறையறதுக்காகவும், கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும், தடைப்பட்ட பணம் திரும்பி உங்க கைக்கு வர்றதுக்காகவும், இப்படி பணம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, திருமணம் நடக்கிறதுக்கு, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, நீங்க நினைச்ச காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு, நீங்க நினைச்ச வேலை நினைச்ச சம்பளத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு, நல்ல மார்க் வாங்குறதுக்கு, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, இப்படி எல்லா வேண்டுதல்களுக்குமே இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் செய்யணும். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். இப்போ உங்களுக்கு 2-3 வேண்டுதல் இருக்குன்னா, முதல்ல ஒரே ஒரு வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 நாள் கேப் விட்டுட்டு திரும்பியும் அடுத்த வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். சரி, இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நாள்ல இருந்து செய்ய ஆரம்பிக்கணும்னு பாத்தீங்கன்னா, இது ஈர்ப்பு விதி பயிற்சியா இருக்கறனால எந்த நாள்ல இருந்து வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி எந்த டைம்ல இருந்து வேணாலும் நீங்க செய்யலாம். இதுல பெஸ்டான டைமிங்ஸ் நான் உங்களுக்கு சொல்லணும்னா, நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி, அப்படி இல்லைன்னா காலையில நீங்க எந்திரிச்ச உடனேயே இருக்கக்கூடிய டைம்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு பாருங்க.
சரி, இப்ப நான் சொன்ன மாதிரி ஒண்ணு காலையில எந்திரிச்ச உடனே, அப்படி இல்லைன்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான மனநிலையில உட்கார்ந்துக்கோங்க. இப்போ உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. மூச்சை உள்ள இழுக்கும் போது எப்பயும் போல உங்க மூக்கு வழியா மூச்சை உள்ள இழுத்துக்குங்க. மூச்சை வெளியில விடும்போது உங்க வாய் வழியா மூச்சை வெளியில விடுங்க. அதே மாதிரி மூச்சை உள்ள இழுக்கும் போதும் சரி, வாய் வழியா மூச்சை வெளியில விடும் போதும் நல்ல ஆழமா சுவாசிங்க. அப்பதான் உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இது நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கான எளிமையான மூச்சு பயிற்சி. இந்த மாதிரி 3-5 முறை கூட நீங்க நல்லா மூச்சை உள்ள இழுத்து ஆழமா வெளியில விடலாம். இதுக்கப்புறமா இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல சென்டர்ல டாட்டை வச்சுக்கோங்க. அதாவது ஒரே ஒரு சின்ன புள்ளி, நம்ம பொட்டு வைக்கிறோம்ல அந்த சைஸுக்கு நீங்க புள்ளி வச்சாலே போதும். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க, பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற வேண்டுதல்களுக்கு ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டாட்டை நீங்க வைக்கும் போது யாருக்காக இந்த வேண்டுதல் செய்யறீங்களோ, எந்த வேண்டுதல் செய்யறீங்களோ அந்த வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே அந்த பேப்பருக்கு நடுவுல இந்த டாட்டை நீங்க வச்சுக்கோங்க. இந்த டாட் வைக்கிறதுக்கு நமக்கு 1 செகண்ட் கூட ஆகாது. இந்த டாட்டுக்கு மேலேயே அந்த பேனாவை வச்சு உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி ஒரு 2-3 செகண்டுக்கு நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அடுத்ததா இந்த டாட்டுக்கு மேல இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. தமிழ்லயும் நான் உங்களுக்கு சொல்றேன், இங்கிலீஷ்லயும் சொல்றேன். என் ஆசை ஒரு புள்ளி மட்டுமே. பிரபஞ்சம் உடனடியாக என் ஆசையை நிறைவேற்றும். இப்படி நீங்க எழுதிக்கோங்க. இங்கிலீஷ்ல my wish is just a dot only. Universe will fulfill my wish immediately. இந்த மாதிரி எழுதுனதுக்கு அப்புறமா அந்த புள்ளிக்கு, அதாவது நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த டாட்டுக்கு கீழே உங்க வேண்டுதலை பாஸ்ட் டென்ஸ் அப்படி இல்லைன்னா பிரசன்ட் டென்ஸ்ல எழுதிக்கோங்க. நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்க எழுதுங்க. உங்க வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி, அப்படி இல்லைன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி எழுதணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, கொடுத்த பணம் திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்க, அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கு வறுமை தீரணும்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி வீண் வரைய செலவுகள் குறையணும்னு நினைக்கிறவங்க, நான் பணத்தை ஈர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்ததா வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க, நான் நினைத்த வேலை நான் நினைத்த சம்பளத்தில் எனக்கு கிடைத்து விட்டது. அடுத்ததா திருமணம் நடக்கிறதுக்கு என் மனதிற்கு பிடித்தவருடன் எனக்கு திருமணம் நடந்து விட்டது. அதே மாதிரி நோய்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இந்த மாதிரி உங்க வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கோங்க. இங்க நான் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்க யாருக்காக இந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்களோட பேரை எழுதிக்கோங்க. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க வீட்ல அடிக்கடி உங்க கண்ணுல படக்கூடிய இடத்துல ஒட்டி வச்சுக்கோங்க. அதனாலதான் ஸ்டிக்கி நோட்ஸை எடுத்துக்க சொல்லி சொன்னேன். சாதாரண பேப்பர் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா ஒரு செலஃபன் டேப்பை போட்டோ கம்ம போட்டோ நீங்க சுவத்துல ஒட்டி வச்சிருங்க. இதுக்கப்புறமா இந்த பேப்பர்ல நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய இந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிட்டு நீங்க சாம்பலை இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லி உங்க வீட்டுக்கு வெளியில ஊதி விட்டுருங்க. இப்படி இந்த பேப்பரை எரிக்கிறது உங்க வீட்டுல ஹால்ல உட்கார்ந்து நீங்க பண்ணுங்க. இவ்வளவுதான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட். செலவே இல்லாத எளிமையான, அதே சமயம் எல்லாருக்குமே ரிசல்ட்ட கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பவர்ஃபுல்லான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.